ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி தாங்க. அதாவது ராணுவத்தில வேலை பார்க்க நீங்க ரெடினா, இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்காக மட்டும்தாங்க. ஓகேங்களா? இங்க வந்து யார வேலைக்கு கூப்பிட்டுட்ருக்காங்களாம், கல்யாணம் ஆகாத ஆண்கள அக்னிவீர் அப்படின்ற ஒரு அக்னிபத் ஸ்கீமில் இருக்கிற ஒரு ஸ்கீமில் அக்னிவீர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு 2025-26ஆம் ஆண்டுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே நான் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, www.joinindianarmy.nic.in அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எங்கே இருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் டொமிசைல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்ட் மயிலாடுதுறை. இந்த மாவட்டத்துக்கெல்லாம் யார் யார் கல்யாணமாகாத ஆண்கள் எல்லாம் இருக்கீங்களோ ரெடியாக அப்ளை பண்ணுங்கள். உடனே உங்கள் கையில் வேலை. சரிங்களா? ஸோ இது என்ன, எப்படி வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்க அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம் நம்ம. ஸோ அக்னிவீர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஜென்ரல் டியூட்டிங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே குறைந்தபட்சம் உங்களுக்கு 45% மார்க் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைட் எல்எம்வி அப்படின்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் வேலைக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 7.5 இருந்து 21 வயசு வரைக்கும், 17.5 இருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து இது ஜென்ரல் அக்னிவீர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்குது. இதுலேயுமே வந்து 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 10த்தோ இல்லை 12த்தோ இல்லை இன்டர்மீடியட் எக்ஸாம் நீங்கள் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் வந்து 50% மார்க் எடுத்து பாஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா என்ஐஓஎஸ் சிலபஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்களாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா நான் ஐஐடிஐ படிச்சிருக்கேன்ப்பா, டிப்ளமோ முடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படித்து இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து இந்த ரவுண்டுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு யாருக்கு, என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அக்னிவீர், அதே மாதிரி கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17.5 இருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன படிச்சிருக்கணும் இதுக்கு? 10th இருந்து 10th +2 இல்லைனா நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் நீங்கள் வந்து 3rd குரூப் எடுத்து நீங்கள் ஒரு 60% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஸ்டோரில் இருந்தோன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸு, புக் கீப்பிங்கெல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ண தெரியணும் இல்லையா? அதனால நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உடனே இந்த வேலை உங்களுக்கு தான் கடன் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு ஒரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாகவே போதுங்க, 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் ஒரு 33% எடுத்திருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியானவர் இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17.5 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு அதே மாதிரி 8th பாஸ், சிம்பிளாக நீங்கள் 8th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுவும் 33% எடுத்து நீங்கள் வந்து அந்த 5 சப்ஜெக்ட்ஸில் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கான வேலை தான். சரிங்களா? இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11.5 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக இங்கே நோட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, டேட் ஆஃப் பர்த் வந்து 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டுன்றது அவங்க ஸ்பெசிஃபிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் என்னது ஆர்ம்ஸோடது 166 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
மினிமம் ஹைட் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. 166, 165, 162 இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி ரோல் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து 77 சென்டிமீட்டர் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் எவ்வளோ இருக்கணுன்றது அதையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்ப்பா அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் ஹைட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்றதே அவங்க தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போக வயது வரம்பு ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாம் இல்லாமல் இல்லை. லைக் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அக்னிவீர் கிளர்க்குக்கு ஒரு 20 மார்க்கு டோட்டலாக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ளிட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. அது போக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே இங்கே வந்து நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்கும். இதில் வந்து கையில் கிடைக்கிறது 21,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து அந்த 9,000 போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000 இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரொசீஜர் அண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் சொல்லிவிட்டு இல்லையா, அந்த ஒரு வெப் போர்ட்டல் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ரூ. 250 இருக்குங்க. அந்த ரூ. 250 எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அந்த ஒரு ஃபீஸை கட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த வெப் போர்ட்டலில் www.joinindianarmy.nic.in அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன்னே ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது வந்து சிபிடி கம்ப்யூட்டர் சென்டரில் தான் எடுத்து போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது தான் மக்களே அவங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்டாக இது வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். படிச்சுட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? செட்டில் ஆகிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்தராக காண்டாக்ட் ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பருமே இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் வேணும், இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்குனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது யார் யார் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.